அல்லாஹ்வின் நேர்வழி ஒரு பரந்து விரிந்த காட்டில் மலைகளின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான நேரான பாலம் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த பாலம் ஒரு மாபெரும் அரசரின் அரண்மனையை நோக்கிச் செல்கிறது. அந்த பாலத்தில் பயணிப்பவர்கள் வழிதவறி கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசர் சில ஏற்பாடுகளை செய்திருந்தார். அந்த பாலத்தின் இருபுறமும் உயர்ந்த சுவர்கள் கட்டப்பட்டிருந்தன. அந்த சுவர்கள் பயணிகளை பாதுகாப்பதற்காக எழுப்பப்பட்டவை. அந்த சுவர்களில் ஆங்காங்கே பல வாசல்கள் இருந்தன. அதற்குள் மிக அழகான, கண்ணை கவரும் வண்ண வண்ண காட்சிகளும் மற்றும் ஆடம்பரமான வசதிகளும் இருந்தன. ஆனால் அந்த வாசல்கள் கதவுகளால் மூடப்படாமல் மெல்லிய திரைகளால் மறைக்கப்பட்டிருந்தன. அதன் காட்சிகள் காண்போருக்கு தெளிவாக தெரியும்படி மாய பிம்பங்கள் போல ஆக்கப்பட்டிருந்தன. அந்த திரைகளுக்கு பின்னால் ஆபத்தான பள்ளங்களும் இருளான காடுகளும் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்தன. ஒரு இளைஞன் அந்த பாலத்தில் தனது பயணத்தை தொடங்கினான். ஆரம்பத்தில் உற்சாகமாக நடந்த அவனுக்கு சிறிது தூரம் சென்றதும் பாலத்தின் ஓரங்களில் இருந்த அந்த திரையிடப்பட்ட வாசல்கள் அவன் கவனத்தை ஈர்த்தன. அந்த திரைகள் காற்றில் அசையும் போது உள்ளே இருந்த மினுமினுக்கும் பொருட்களும் இன்பங்களும் இருப்பது போல மாயை அவனுக்கு தெரிந்தது. சும்மா ஒரு முறை உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்துவிடலாமே என்று அவன் எண்ணினான். அவன் ஒரு வாசலை நோக்கிச் சென்று அந்த திரையை விலக்க முயன்றபோது அந்த பாதையின் நுழைவாயிலில் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. மக்களே, அனைவரும் நேராகச் செல்லுங்கள். திரைக்கு பின்னால் பெரிய பள்ளம் இருக்கிறது. அதில் விழுந்து விடாமல் நேராக செல்லுங்கள். இது அரசரின் வழிகாட்டி புத்தகம் திருக்குரான் கொடுத்த எச்சரிக்கை. அந்த இளைஞன் சற்று தயங்கினான். ஆனால் அவனது ஆசை அவனை மீண்டும் அந்த வாசலை நோக்கி தள்ளியது. அவன் மெதுவாக திரையை தொட நெருங்கியபோது அவனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் மிக தெளிவாகவும் பதற்றமாகவும் எச்சரித்தது. ஐயோ, அதைச் செய்யாதே. நீ அந்த திரையை விலக்கினால் அதற்குள்ளே விழுந்து விடுவாய். உன்னால் மீண்டும் வெளியே வர முடியாது. இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இறைவன் வைத்திருக்கும் நற்போதனையாளரின் குரலாகும், அதாவது நம் மனசாட்சி. அந்த இளைஞன் சட்டென்று தன் கையை விலக்கிக் கொண்டான். அந்த திரைகளுக்கு பின்னால் இருப்பது தற்காலிகமான கவர்ச்சி மட்டுமே. ஆனால் நேராகச் சென்றால் மட்டுமே அரசரின் அரண்மனையை, சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் இறைவனிடம் வேண்டினான், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. தன் பார்வையை நேராக வைத்து அந்த பக்கவாட்டு வாசல்களை திரும்பி பார்க்காமல் உலகத்திலுள்ள பயனற்ற தேவையற்ற வீணான எண்ணங்களை, ஆசைகளை துறந்து அவன் உறுதியாக நடந்தான்.